ரேபிட் கோ அட்டண்டன்ஸ் ஆப். எதுக்கு இந்த ஆப்பு? ஒரு நிறுவனத்தோட ஒவ்வொரு ஊழியர்களும் முறையாக வேலை செய்கிறாங்களான்னு எப்படி ஃபாலோ பண்ணுறது? சரியான நேரத்துக்கு வர்றாங்களா? கொடுத்த வேலையை முறையாக செய்கிறாங்களா? வெளியே மார்க்கெட்டிங் போகிறவங்க நிஜமாகவே சொல்கிற மாதிரி கஸ்டமரை மீட் பண்ணுறாங்களா? உங்கள் ஆஃபீஸுக்கு வர்ற விசிட்டர் ரெக்கார்டு வச்சுருக்கீங்களா? இன்கமிங் அண்ட் அவுட்கோயிங் கால்ஸ் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறீங்களா? உங்கள் தொழில் விபரத்தை வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு டெய்லி அனுப்பணுமா? இதெல்லாம் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல ஒரு ஆப்பில் பண்ண முடியும்னு சொல்லி இந்த ரேபிட் கோ ஆப் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் விவே இன்ஃபோடெக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இது மொபைல் ஆப் டெவலப் பண்ணுற கம்பெனி. நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் எங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கஸ்டமர்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இதை எப்படி பயன்படுத்தணும், இதில் உள்ள மொத்த விபரத்தையும் தெரிஞ்சுக்க முழு வீடியோவையும் பாருங்கள். ஆஃபீஸ் லொக்கேஷன் ஏரியாவுக்குள்ளார வந்த உடனே அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு வருது. இது டெய்லி அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு ஸ்லைட் பண்ணணும். அதே மாதிரி பிரேக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனுக்குள்ளார வந்ததுனால அந்த பிரேக் என்ட்ரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம அட்டண்டன்ஸ் என்ட்ரி பண்ணுறோம். இதை வந்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்குள்ளார இருந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா எல்லா பெர்மிஷன் கொடுத்து வச்சுக்கணும். இப்போ என்ட்ரி பண்ணுறப்ப ஃபோட்டோ எடுக்க சொல்லுது. ஒன்று ஆஃபீஸோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஒரு செல்ஃபி ஒரு எம்ப்ளாயும் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுக்கணுங்கிறத நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். ஒரு செல்ஃபி போட்டாச்சு. இப்போ இது வந்து என்ட்ரி ஆன உடனே என்ன ஆகும்னா அங்கே செக்இன் டைம் ஆயிரும். செக்இன் ஆயிடுச்சு. செக்இன் சக்ஸஸ்ஃபுல் கிரேட்னு செக்இன் போட்ட டைம் இதில் வந்துருச்சு. ஓகே. அதே மாதிரி பிரேக்கும் அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி மத்தியானம் லஞ்சுக்கோ ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் டைம் என்ட்ரி பண்ணுற மாதிரி பிரேக் அப்படிங்கிறதுனால செக் அவுட் செக்இன்ற மாதிரி வரும். அது இல்லாமல் ஏதோ ஒரு பெர்மிஷன் ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஆட் நியூ அப்படிங்கிறது வந்து பெர்மிஷன்லாம் மீட்டிங்காக ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்கும் அந்த மாதிரியும், இல்லை ஒரு பெர்மிஷன் அவங்க ஒரு 2 மணி நேரம் வெளியில் எங்கேயா போகிறாங்கனாலும் அதை கேட்டுட்டு அதுக்கான ரீசன் என்னன்னு போட்டுட்டு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் போட்டாச்சுன்னா அது ரெஜிஸ்டர் ஆயிரும். அதே மாதிரி இந்த லஞ்சுக்கான செக் அவுட் செக்இன் டைம் போட்டோன்னா இது தனியாக, இந்த பிரேக் அப்படிங்கிறது தனியாக ஸ்டோர் ஆகும். அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும். இப்போ செக் அவுட்டு செக்இன் போட்டாச்சு, இன்னும் செக் அவுட் மட்டும் ஈவினிங் போடுற மாதிரி இருக்கும். அதுதான் கான்செப்ட். அதுக்கப்புறமா இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னா கால்ஸ், டாஸ்க், கஸ்டமர்ஸ், விசிட்டர்ஸ், லீவ் என்ட்ரி, கிளைமு, ஹாலிடேஸ், அக்கௌண்ட்ஸு, ரிப்போர்ட்டு, ட்ராக்கிங், யூசர்ஸ், இத்தனை ஃபீச்சருமே எல்லாருக்குமே இருக்குது. இதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்க்கு எது எது எனேபிள் பண்ணணும், எது எது அவங்களுக்கு எனேபிள் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு அட்மின் வந்து அட்மின் பேனல்லேருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸருக்கு தேவையில்லை அப்படின்னா இதை வந்து அங்கே டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூஸருக்கு அந்த ஸ்டாஃபுக்கு இந்த ஆப்ஷன் தெரியாது. ஓகேங்களா? முக்கியமாக இப்போ கால்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கால்ஸ் இப்போ வந்து டெய்லி கால் பண்ணுறத இதில் என்ட்ரி பண்ணணும். அவங்க வந்து யாருக்கு கால் பண்ணுறாங்க, அவுட் கோயிங் பண்ணுறாங்களா இன்கமிங் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா இன்கமிங்காக அவுட் கோயிங்காக இப்போ ஃபீல்டுக்கு ஒரு ஸ்டாஃப் போகிறாருன்னா அவர் போய் இதை விசிட்னு போட்டு யாரை விசிட் பண்ணார், பேர் என்ன, அவங்க நம்பர் என்ன, அவங்கள்ட்ட என்ன பேசுனாங்கன்ற மாதிரி, அதுக்கப்புறம் அதோடய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து பதில் சொன்னாங்களா, என்ன மாதிரி பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சுன்னா திருப்பி அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்ற பர்பஸுக்காக அதை வச்சுருக்கிறோம். அவுட் கோயிங் கால்ஸ் உங்கள் ஆஃபீஸில் வந்து டெலிமார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவுட் கோயிங் கால் பண்ணுறப்ப அந்த நம்பர் பேர் என்ன சொன்னாங்க, வந்து கால் பிஸியாக இருந்துச்சா, சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சாங்கிறத போட்டாச்சுன்னா திருப்பி அந்த நம்பருக்கு நம்ம ரீகால் பண்ணலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. இப்போ எல்லாத்துக்கும் மேலே இந்த பாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸில் டெலிகாலிங் டீம் இருக்கிறாங்க அப்படின்னா சில ஆஃபீஸில் என்ன பண்ணால் அவங்களுக்கு டேட்டா பேஸ் மொத்தமாக கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஒரு 1500 நம்பரு 2000 நம்பரை ஒரு எக்ஸலில் அட்மின் பேனல் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல அது வந்து நிற்கும். அது எப்படி நிற்குங்கிறது இப்போ நான் சொல்கிறேன்.
இப்போ இந்த பல்காக அட்மின் பேனல் மூலமாக நிறைய நம்பர் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நம்பர் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். உங்கள் ஆஃபீஸில் எத்தனை ஸ்டாஃப் இருந்தாலும் அவங்களுக்கு மேலே இந்த நம்பர் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாஃப் இந்த ஒரு நம்பரை வந்து மேலே இருக்கிற ஒரு நம்பர் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் வந்து இங்கே கீழே வந்துடும். மேலே அந்த நம்பர் காணாமல் போயிடும். இந்த நம்பர் இங்கே வந்துடுச்சு. யூசர் 6ன்ற நம்பரை நான் செலக்ட் பண்ணேன். இப்போ இந்த நம்பரை வந்து அவங்க என்ன பண்ணலான்னா, இப்படி எடுத்துகிட்டு அதில் டீட்டெயில் என்ட்ரி பண்ணலாம். சிம்பிளாக இந்த நம்பர் உள்ளே வந்துச்சுன்னா இங்கே லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா கால் பட்டன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த நம்பரை பல்காக அப்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஈஸியாக இதை வந்து அவுட் கோயிங் கால் பேசலாம். இல்லைன்னா ஒரு கிளிக்கில் வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஒரு சிங்கிள் கிளிக்கில் பண்ணால் இப்போ அந்த நம்பரை நம்ம சேவ் பண்ணாமலே சிம்பிளாக வாட்ஸ்அப் அனுப்பிக்கலாம். ஒரு நம்பர்லேருந்து இண்டிவிஜுவலாக அந்த ஸ்டாஃப் மூலமாக அனுப்பிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாஃப் வந்து கால் பண்ணணும்னா இதை கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கால் பண்ணதுக்கு பிறகு அவங்க இந்த டீட்டெயிலில் என்ட்ரி பண்ணணும்னா அவங்க பேர் கேட்டுட்டு இது அவுட் கோயிங் காலுங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பேசுனாங்க, கால் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து டயல் பண்ண வேண்டியதில்லை. மொத்தமாக அப்லோட் பண்ண நம்பரை ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் அவங்க டயல் பண்ணி பேசணுன்னா கூட அந்த டீட்டெயிலை இது என்ட்ரி பண்ணிக்கலாம். கால் பேசுகிற அவுட் கோயிங்கும் இன்கமிங்கும் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு டேட்டாவும் முக்கியமானது. அவங்கள்ட்ட என்ன பேசணும் அப்படிங்கிற ரெக்கார்டு இருந்தால் மறுபடியும் அவங்கள ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காண்டி இந்த கான்செப்ட்டு. அடுத்த விஷயம் என்னென்னா டாஸ்க்கு. இந்த டாஸ்க் அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃபுக்கு டாஸ்க்கு கொடுக்குறதுக்கு. இப்போ இதில் என்ன இருக்குங்கிறது ரைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஸ்டாக்கை பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? என்ன டாஸ்க்கு யார் கொடுத்தா எப்போ எண்டு பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத. இல்லை அந்த டாஸ்க்கை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த டாஸ்க்கை வந்து நம்ம வந்து ஆன் ப்ராசஸ்க்கு மாற்றலாம். இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த பர்டிகுலர் ஸ்டாப் வந்து மாற்றிக்கலாம். அப்படி ஆன் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது. ஆன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறிக்கும். இப்போ இது என்ன டீட்டெயிலுங்கிறதையும் நம்ம இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? யார் கொடுத்தா அந்த ஆஃபீஸுக்கு என்ன விவரம் சொன்னாங்க, என்ன ஒர்க் கொடுத்தாங்க, அந்த ஒர்க்கை எப்போக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ இதையே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதில் கிளிக் கொடுத்தோம்னா அந்த ரிப்ளை ஓகே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஐ ஹவ் டன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஏதோ ஒன்று சம்திங் ரிப்ளை போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் கொடுத்துறாங்க. இப்போ ப்ராசஸ் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ப்ராக்ரஸ் என்னங்கிறதையும் இருக்குது, ஃபினிஷ்டு என்னங்கிற டீட்டெயிலும் வந்துடும். இப்போ இந்த டாஸ்கில் வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃபுக்கோ ஒரு அட்மின் ஒரு ஸ்டாஃபுக்கோ வந்து வாய்ஸில் கூட மெசேஜ் அனுப்பிக்கலாம். இதை பண்ணுங்கன்றதை வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி வருது அப்படின்னா இப்போ இந்த டாஸ்க் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் இந்த பட்டனை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் புதுசாக போடலாம். இப்படி புதுசாக போடும்பொழுது நீங்கள் வந்து ஏற்கனவே பெண்டிங் இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு வந்தது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், அக்கௌண்ட்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஆஃபீஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் யார் இருக்காங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாஃப் இருக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த ஸ்டாஃபோட டீட்டெயில் லிஸ்ட்டு அதிலே வந்துடும். இப்போ அட்மினில் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபோட லிஸ்ட் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்டாஃபுக்கு ஒரு என்ட்ரி போடுறோம், ஒரு டீட்டெயில் போடுறப்ப இதை வந்து டைப்பும் பண்ணலாம். அது போக வாய்ஸும் கொடுத்துக்கலாம். வாய்ஸை வந்து இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற ஒரு டீட்டெயில் என்ன கேட்குன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? என்ன பேசுகிறேங்கிறது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு இதை ஓகே பண்ணிட்டுனா இந்த வாய்ஸை வந்து நம்ம ப்ளே பண்ணி கேட்கலாம். டீட்டெயில் என்ன கேட்கணும், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிடுச்சிங்களா? அது போக இது வந்து எண்டு டேட் எப்போக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். டேட்டு இன்றைக்கி ஓகே 18ஆம் தேதி இன்றைக்கி டைம் வந்து இப்போ மணி 9:12 ஆகுது. எனக்கு வந்து ஒரு 12 மணிக்குள்ளே 12:30 முடிக்கணும் அப்படின்னா 12:30 PM போட்டுக்கிறோம். ஓகே பண்ணிட்டோம்னா இப்போ 12:30 இது முடிக்கிறதுக்கு எண்டு போட்டாச்சு. இப்போ என்ன ஆகுன்னா 12:30 அவங்க முடிக்கலை அப்படின்னா இதிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். முதல்ல இந்த டாஸ்க் போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். அடுத்து 12:30 ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை முடிங்க அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். இது ரெண்டுமே செட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் அதை க்ரியேட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும். இது நான் போட்ட ஒரு டாஸ்க்கு, இவங்களுக்கு போட்டது. ஓகே, இந்த டீட்டெயில் வந்துருச்சுங்களா? இப்போ இதுதான் டாஸ்க்கு. இது என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்டாஃபுக்கு ஒர்க் கொடுக்குறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வேலையாக இருப்போம், டப்புன்னு ஒப்படைச்சாச்சுன்னா அதுக்கான டீட்டெயில் அனுப்பிக்கலாம். இப்போ ஃபீல்டுக்கு ஒருத்தர் போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த டீட்டெயில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து கஸ்டமர்ஸ், உங்களுடைய கஸ்டமர் யார் என்ன ஏதுன்ற டீட்டெயிலை வந்து நம்ம வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். டீட்டெயிலாக என்ட்ரி பண்ணால் அவர் பேர், கம்பெனி நேமு, மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ்ஸு, ஜிஎஸ்டி நம்பரு, என்ன கேட்டகரி அவங்க பிஸ்னஸ்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கலாம். இது எதுக்கு ஆகும் அப்படின்னா திருப்பி அந்த கஸ்டமருக்கு நீங்கள் வந்து இப்படி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக்கில் கால் பண்ணலாம், ஒரு கிளிக்கில் வாட்ஸ்அப் பண்ணலாம்,
அவங்களுடைய டீட்டெயிலை வந்து ஒரு கார்டு மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். யாருக்கா அனுப்புனா கூட நம்மளுக்குள்ளே யாருக்காவது நம்ம ஆஃபீஸில் அனுப்புனா கூட இதை அனுப்பிக்கலாம். இப்போ டீட்டெயிலோடு வந்துருச்சு. இப்போ இது மெயின் திங் என்னென்னா, இதனுடைய டீட்டெயில் ஏதாவது நீங்கள் பண்ணால் இப்போ லெஃப்ட் ஸ்வைப் பண்ணணும். லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதை டெலிட் பண்ணணுனாலும் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரோடு இருக்குது. நாளைக்கு ஃபில்ட்ரு பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து கம்பெனி நேமை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறையா கம்பெனி இருக்கிறப்ப. ஓகேங்களா? இது வந்து கஸ்டமருக்கான ஒரு டீட்டெயில், உங்களுடைய கஸ்டமர் லிஸ்ட்டை வச்சுக்கிறது. தென் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, விசிட்டர் கேட் பாஸ் அப்படிங்கிறது இதில் நம்ம வச்சுருக்கிறோம். விசிட்டர் கேட் பாஸ் எதுக்குன்னா, சில கம்பெனியில் உள்ளார வரும்பொழுது ஒரு கம்பெனியோ ஒரு அப்பார்ட்மெண்ட் எதோ ஒன்று இருக்கட்டுங்க, அதில் உள்ளே வரும்போது செக்யூரிட்டி நோட் பண்ணுறாங்க. ஒரு நோட்டில் நோட் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு உள்ளே வந்தாங்க, எத்தனை மணிக்கு வெளியில் போனாங்க நோட் பண்ணுறாங்க. அப்படி நோட் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மேனேஜரோ அட்மினோ அவங்க வந்து உள்ளே வந்தால் தான் அங்கே யார் வந்திருக்காங்கன்றதை பார்க்க முடியும். ஆனால் இங்கே இந்த விசிட்டர் கேட் பாஸ் போடுறதுனால மேனேஜர் வந்து எப்போ வேணாலும் இதை பார்த்துக்கலாம். யார் வந்திருக்குறாங்க, எத்தனை மணிக்கு வந்திருக்குறாங்க, இதை ஓப்பன் பண்ணால் அது எடிட்டுக்கு. இப்போ இந்த ரைட் கிளிக் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பட்டன் வந்து அதோட டீட்டெயிலை பார்த்துக்கிறது. யார் வந்திருக்கிறா, எத்தனை மணிக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு போனாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அடுத்து வந்து அந்த லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி ஒரு கிளிக்கில் அவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். இதை வந்து உள்ளே இருக்கிறவங்களும் பார்த்துக்கலாம். கேட் பாஸ் போடுறவங்க என்ன பண்ணலான்னா, இதை க்ரியேட் பண்ணுறாங்க, யார் என்ன ஏதுன்ட்டு டீட்டெயிலாம் ஃபில் பண்ணுறாங்க, யாரை பார்க்குறக்கு வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, அஸ் யூஸ்வல் ஒரு கேட் பாஸ் என்னெல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்களோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. நோட்டில் என்ட்ரி பண்ணுறதுக்கு பதில் அந்த இடத்துலையே ஆண்ட்ராய்டு மொபைல்லையே அவங்களே இதை என்ட்ரி பண்ணலாம். ஒரு செக்யூரிட்டி யாராக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு வச்சுருக்காத ஆளே கிடையாது. கேட் பாஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த கேட் பாஸை வாட்ஸ்அப்பில் ஒரு கிளிக்கில் அனுப்பிக்கலாம். அப்படி அனுப்பும்பொழுது அது வந்து அந்த விசிட்டருக்கே இதே மாதிரி போயிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு போயிடும், விசிட்டருக்கும் போயிடும். அட் த சேம் டைம் ரெக்கார்டும் இருக்கும். ஸோ விசிட்டருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி கேட் பாஸை அனுப்பிக்கலாம். இங்கே ரெக்கார்டு இருக்கும். இதை உள்ளே இருக்கிற பர்சன்ஸ் அவங்களுடைய லாகின்ல எல்லாருமே பார்த்துக்கலாம். என் டைம் ஸ்டார்ட் டைம் போட்டுக்கலாம். அது உள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வெளில போகலை அப்படின்னா இங்கே அவுட் டைம் இருக்காது. அதையும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டிடுறோம். அப்போ இந்த விசிட்டர்ஸ் அப்படிங்கிறத யார் உள்ளே வந்தாங்க, யார் வெளில போனாங்கன்றதையும் ரெக்கார்டு வந்து பக்காவாக இருக்கும். இப்போ இதில் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பும் பொழுது இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் அனுப்பும் பொழுது எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன், வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகுது. வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆன உடனே என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் பர்சனுடைய நம்பருக்கு போயிடுது. இங்கே நான் அந்த நம்பர் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்து அந்த நம்பர் ரீடைரக்ட் ஆகலை. இப்போ அந்த சேவ் பண்ணாமலே அந்த பர்சனுக்கு இந்த மாதிரி அந்த கேட் பாஸ் போயிடுது. கேட் பாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேட் பாஸ் விசிட்டருக்கு அனுப்பியாச்சு. இது வந்து விசிட்டர் வந்து கையில் எழுத வேண்டியதில்லை. ஒரு வேளை நம்ம ஆஃபீஸில் பிரிண்ட் இருக்குது, நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த விசிட்டர் கேட் பாஸை ஓப்பன் பண்ணோம்னா இதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஆப்ஷன் இருக்குது. அது அட்மின் பேனலில் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். இது ஆப்லேயே உள்ள ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? விசிட்டர் கேட் பாஸ் சிஸ்டம் இது தான். அடுத்து லீவ் என்ட்ரி. ஒரு ஸ்டாஃப் வந்து அவர் வந்து லீவ் என்ட்ரி பண்ணுறதா இருந்தால் இந்த லீவ் என்ட்ரியில் போய் ஸ்டாஃப் வந்து லீவ் என்ட்ரி பண்ணணும். ஒரு நாளைக்கா கண்டினியூஸ் நாளுக்கா அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி மட்டும் அப்படின்னா இன்றைக்கி வேண்டாம் நாளைக்குன்னு போட்டுக்கலாம். நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவ் வேணும்னு இன்றைக்கே போடுறாரு. ஓகே. அடுத்து ரீசன் என்ன, ஓகேங்களா? கோயிங் ஃபார் பர்சனல் ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று போடலாம். இல்லை டெம்பிள் பண்ணலாம், ஒரு நேட்டிவ் போகிறேன்னு போடலாம். ஏதோ ஒன்று அவங்களோட லீவ் வந்து இதில் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இது க்ரியேட் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த லீவ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. நான் ஒரு ஸ்டாஃபாக இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து மேனேஜர் லாகின். எனக்கு இந்த ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் லீவ் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ இந்த லீவ் என்ட்ரி பண்ணது அட்மின், அதாவது சூப்பர் அட்மினோட இதுக்கு அப்ரூவலுக்கு போகும். ஓகேங்களா? டன். இப்போ இது 5 ஃபீச்சர் முடிஞ்சு. அடுத்து கிளைம்ஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட்டிங் போகிற ஸ்டாஃபோ இல்லை ஒரு ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க அவங்க கையில் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த செலவு பண்ண விஷயத்தை வந்து ஆஃபீஸில் கிளைம் பண்ணுறதுக்காக இப்போ மார்க்கெட்டிங் போகிறவங்க ட்ராவலிங் அலவன்ஸுக்கு கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி என்ன செலவு பண்ணாங்கிறது ஒரு பேப்பரில் எழுதி அந்த டீட்டெயிலை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி என்ன டீட்டெயிலான ஒரு ஸ்கிரிப்டோட ஃபோட்டோ ப்ளஸ்ஸு எத்தனை மணிக்கு க்ரியேட் பண்ணாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இதை எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம், வேணான்னா டெலிட் பண்ணிக்கலாம் அந்த பர்சன். அப்போ புதுசாக ஒருத்தர் வந்து அவர் கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும் ஃபார்ம். அமௌண்ட் எவ்வளோ, ஒரு 5000ரூவான்னு வைங்களேன். ஒரு 5000ரூவா கிளைம் பண்ணணும். எதுக்கு கிளைம் பண்ணணும், 5000ரூவா என்ன பர்பஸ்க்குன்னு போட்டு அதுக்கான ப்ரூஃப் இமேஜையும் ஆட் பண்ணிக்கணும்.
அப்போ இந்த கிளைமை வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டாஃப் சென்ட் பண்ணுறப்ப வித் ப்ரூஃபோடு சென்ட் பண்ணுறாங்க. அதை அட்மினில் வந்து அதை செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க பே பண்ணணும் அந்த மாதிரி கணக்கு. அடுத்து ஹாலிடேஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் என்னென்ன இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை அல்லாது மற்ற நாட்கள் எதெல்லாம் ஹாலிடேஸ் இருக்குது, என்னென்ன நாளெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸடாக லீவ் கொடுக்குறோங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிட்டோம்னா இது அந்த அட்டண்டன்ஸில் மைனஸ் ஆகிக்கும். ஓகேங்களா. அடுத்து அக்கௌண்ட்ஸ் என்னங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் என்ட்ரி பண்ண அட்டண்டன்ஸோட ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ பச்சையாக இருக்கிறது தான் பர்சன்ட்டு, ரெட்டில் இருக்கிறதுலாம் ஆப்சண்ட்டு. இப்போ வந்து 5.6% தான் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, 94.4% ஆப்சண்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நாள் ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ நாள், அதில் டோட்டல் ப்ரெசென்ட் எத்தனை நாளைக்கு, டோட்டல் ஆப்சண்ட் எத்தனை நாளைக்கு, 27 நாளுங்கிறது இந்த மாதத்தோட ஒர்க்கிங் டேஸ். இந்த ஞாயிற்றுக்கிழமை கழித்து மிச்சம் வந்து 27 நாள் ஒர்க்கிங் டேஸ் இந்த மாதத்தில். அதில் வந்து ஒரு நாள் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறாங்க, 17 நாள் ஆப்சண்ட் ஆகிருக்கிறாங்க. ஏர்லி பேர்டு எத்தனை நாளைக்கு, நேரமாக எத்தனை நாள் வந்தாங்க, லேட்டாக எத்தனை நாள் வந்தாங்க, நேரமாக எத்தனை நாளைக்கு போனாங்க, லேட்டாக எத்தனை மணிக்கு போனாங்க அப்படின்ற கணக்கு இருக்குது. அப்போது ஒரு ஸ்டாஃப் வந்து நேரமாக வரணும், கரெக்டான நேரத்துக்கு அப்புறம் போகணும் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமாக அவங்க வந்து ஒபே பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த ஒரு மானிட்டர் வச்சுக்கிறோம். இது போக அவங்களே அவங்களுடைய அட்டண்டன்ஸை வந்து காலண்டர்லேயே பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் எத்தனை நாள் அட்டண்டன்ஸ் போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நாள் தான் அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்க, மீதி நாள் அட்டண்டன்ஸ் எதுவுமே போடலை. ஓகேங்களா. இப்போ இதை தான் அவங்க வந்து நேரடியாக அவங்க பார்த்துக்கலாம். இப்போ ஜூன் மாதமும் பார்த்துக்கலாம், ஜூன் மாதத்தில் எத்தனை நாள் அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்கன்றது இந்த மாதிரி டீட்டெயில் வரும். மீதி நாள் அட்டண்டன்ஸ் போடலை இல்லைன்னா அது லீவுன்னு கணக்காயிடும். அட்டண்டன்ஸ் போடலை அப்படின்னா ஒரு மாதத்துக்கும் இந்த மாதிரி அவங்க காலண்டர் வைஸு மந்த்லி வைஸு அவங்களே பார்த்துக்கலாம். அடுத்து இதுதான் ரிப்போர்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து இந்த ட்ராக்கிங் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங் போகிற ஸ்டாஃப் வந்து ட்ராக் பண்ணுறக்காக தான் இந்த அப்ளிகேஷனை மெயினாக பண்ணிக்கிறோம். ஃபீல்டு ஸ்டாஃப் எங்கே இருக்காங்க, எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ட்ராக்கிங் பண்ணிக்கிற மாதிரி. இது ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் நம்மளுக்கு பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து இந்த நேம் வந்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் அவருக்கு ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா தான் அவர் எங்கே இருக்காருன்னு ட்ராக் பண்ண முடியும். இதை கொடுத்துருக்கணும், இதை கொடுக்காம அடுத்து வந்து அவருக்கு கால் பண்ணிக்கலாம், அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வைப் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த ரெண்டும் என்ன ஃபீச்சர் இருக்கோ அது ஆக்ஷனுக்காக இருக்குது. ஓகே. இப்போ இதை பார்க்கணும் அப்படின்னா இதை டச் பண்ணோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் வருது. ஒன்று வியூ லைவ் லொக்கேஷன், இன்னொன்று வியூ டைம் லைன். இந்த வியூ லைவ் லொக்கேஷன் போட்டோம் அப்படின்னா அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வியூ டைம் லைன் அப்படிங்கிறது அவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எங்கே இருந்தார் அப்படிங்கிறத இங்கே ஸ்டோர் ஆகிடும். இப்போ வியூ டைம் லைன்னு போட்டால் இப்போ இது ஆக்சுவலாக வந்து இந்த நாள் லீவுங்கிறதுனால இவருடைய ப்ரீவியஸ் ஒர்க்கிங் டேயில் பார்த்தா அது தெரிஞ்சிடும். இப்போ இந்த 4ஆம் தேதி நம்ம டெஸ்ட் பண்ணோம், அதனால் இதிலேருந்து வச்சுக்குவோம். இப்போ 10/1 எங்கே இருந்தார், இந்த லொக்கேஷன் அவர் இருந்த லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சு, அது எந்த இடங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அடுத்தது வந்து 10/19 எங்கே இருந்தார், அடுத்த இடம் மாறி இருக்குது, இங்கேருந்து அடுத்த இடம் மாறி இருக்கார். அதுக்கு அடுத்தது வந்து 10/29 எங்கே இருந்தார், மாறி இருக்குது. அடுத்தது 10:39 மாறல, அதே இடத்துல இருக்கார், அவர் மாறல. அப்போ அதே இடத்துல இருக்காரா, எவ்வளோ நேரம் அதே இடத்துல இருந்தார், அதுக்கப்புறம் எங்கே மாறினார் அப்படிங்கிறது வந்துச்சு. அதுக்கடுத்து இந்த லொக்கேஷன் மாறி இருக்கா 1:27. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1:37 அங்கே இருந்துருக்கிறாரு. 2:39 எந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு இடமா இப்படி வந்து அவர் இருந்த லொக்கேஷனை மாறி நம்ம காட்டுறப்ப நம்ம அதை வந்து லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அவர் அங்கே இருந்தாரா, ஏன் அங்கே இருந்தார், அங்கே அவருக்கு என்ன வேலை, நம்ம இன்றைக்கி அந்த ஏரியாவில் அசைன் பண்ணணுமா அப்படிங்கிறத ப்ரீவியஸ் லொக்கேஷனை எங்கெங்கெல்லாம் இருந்தாருங்கிறத நம்ம பார்த்துக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இந்த விஷயம். அது இல்லாமல் நீங்கள் வந்து அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த வியூ லைவ் லொக்கேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த லொக்கேஷன் எப்போ அப்டேட் ஆச்சு, எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்டேட் ஆச்சுன்னா அவரோட லொக்கேஷன் காட்டிடும். ஓகேங்களா. இந்த லொக்கேஷனில் எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்தார் அப்படிங்கிறது இங்கே காட்டிடுச்சு. நேற்று 1.5 கிலோமீட்டர் தள்ளி நேற்று ஒரு நாளைக்கு கடைசி அவர் அப்போ தான் அப்டேட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அவர் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா. இது வந்து ட்ராக்கிங். ஸோ நம்ம மார்க்கெட்டிங் போகிற ஸ்டாஃபை நம்ம ஃபீல்டுக்கு அனுப்பின ஸ்டாஃபு எங்கே இருந்தார், எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பர்டிகுலராக ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்க பொய் சொல்ல முடியாது, ஒரு இடத்துக்கு போகாமல் போனேன்னு சொல்ல முடியாது. இந்த பர்பஸுக்காக இந்த ட்ராக்கிங் வச்சுருக்கோம். அடுத்து யூசர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை யூசர்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த யூசர்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஒரு வேளை அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க, அவங்க வந்து அவங்களுடைய லாகினை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களால லாகின் பண்ண முடியாது.
அதே மாதிரி ட்ராக்குன்னு போட்டோம் அப்படின்னா இது ட்ராக்கிங் ஆகும். ட்ராக் போடலைங்கிறதுனால ரெட் கலரில் தெரியுது. ஆல்ரெடி நீங்கள் ட்ராக்கிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது வந்து பச்சை கலரில் மாறிடும். இப்போ வந்து ட்ராக்கிங் பண்ண போகிறோம் இவங்களை. ட்ராக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இது க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து ட்ராக்கிங் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ண உடனே என்ன வருதுன்னா அது ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலரில் இருந்தால் ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ணல, க்ரீன் கலரில் இருந்தால் ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு ஒரு அடையாளம். ட்ராக்கிங்க்கு அப்புறம் இந்த லாகினை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அவங்க இதுக்கு கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு இந்த ஆப்பை லாகின் பண்ண முடியாமல் நிறுத்தி வச்சது. எடுத்தவொடனே அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண முடியாது. ஒரு ஸ்டாஃப் நின்றுட்டாங்க அப்படின்னா அவனுடைய ரெக்கார்டு ஹிஸ்ட்ரிலாம் நம்மள்கிட்ட இருக்கும். அது இருக்கணும். வெரிஃபை பண்ணுற வரைக்கும் டெம்பரரியாக அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கிறோம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அஸ் யூஸ்வல் கால் பட்டன் இருக்குது, வாட்ஸ்அப் பட்டன் இருக்குது. இந்த ஒரு பர்சனுடைய எந்த பர்சனாக இருந்தாலும் அவங்கள நம்பரை சேவ் பண்ணாமலே கால் பண்ணுறதுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்குமான ஒரு ஃபீச்சர் தான் இது. ஓகேங்களா? இது வந்து யூசர்ஸ் ஒரு யூசரோட டீட்டெயிலும் நம்ம இதிலேருந்து நம்ம இங்கேருந்தே வந்து செக் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இதில் இந்த இருக்கிற ஃபீச்சர்ஸில் இது முக்கியமான ஃபீச்சர்ஸ். அடுத்து செட்டிங்கில் முக்கியமாக என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்க ஒரு நம்பர் சேவ் பண்ணாமல் வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் இதில் போட்டு வச்சாச்சுன்னா ஓயாமல் மெசேஜை டைப் பண்ண வேண்டியதில்லை, காப்பி பண்ண வேண்டியதில்லை, பேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த மெசேஜ் இதில் ஒரு காமனான மெசேஜ் தான் அப்படின்னா இந்த மெசேஜை ஓகே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் செட் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சாச்சுன்னா இவங்க ஒரு கிளிக்கில் வாட்ஸ்அப் அனுப்பும்போது ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை அவங்க ப்ரைவேட்டாக மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெசேஜை இந்த பாக்ஸில் இருக்கிறத டெலீட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா இதை வந்ததுக்கு பிறகு டெலீட் பண்ணணும். ஸோ இது வந்து டீஃபால்ட்டாக ஒரு ஸ்டாண்டர்டு மெசேஜ் அனுப்புறதுக்காக அப்பப்போ எப்பப்போ வேணுனாலும் இதில் மெசேஜோட கண்டென்ட்டை மாற்றி அப்டேட் பண்ணியாச்சுன்னா அந்த ஒன்றை மட்டும் கண்டினியூஸாக அனுப்பலாம். ஈஸியாக ஒன் கிளிக்கில் வாட்ஸ்அப் அனுப்புறதுக்காக. அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஏதாவது நாங்கள் அனுப்பியிருந்தோம்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கியோஸ்க் அப்படிங்கிறது நாங்கள் இப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக ஒரு கஸ்டமர் கேட்டதுனால அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ண சின்ன அப்டேட்டு இந்த அட்டண்டன்ஸ் சிஸ்டம்மை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தேவையானது ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸாக பண்ணி கொடுப்போம். இது ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அது ரெடியான பிறகு நான் என்னங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்து செஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த லாகினை வேறு எந்தெந்த டிவைஸ் எல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய யூசர் லாகினை வேறு யாராவது லாகின் பண்ணாங்கன்னா அவங்க யாருங்கிறத டீட்டெயிலை இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அதில் அவங்களுடைய நேமை போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா இது யாருங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு தெரியாமல் நம்ம லாகினை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இப்போ யூஸ் பண்ணிக்கிற டிவைஸ் எந்த டிவைஸ்னு வந்துருச்சு. அடுத்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது பாலிசி டீட்டெயில் எல்லாம் இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு எரர் காட்டுது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு தடவை ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இந்த ரீஸ்டார்ட் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆப் சிம்பிளாக ரீஸ்டார்ட் ஆகிக்கும், ரெஃப்ரெஷ் ஆகிக்கும், கேட்ச் எதாக இருந்தால் கிளியர் ஆகிக்கும். அந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால், ஒரு சஜஷன்ஸ் இருந்தால், ஃபீட்பேக் இருந்ததுன்னா நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா இது எங்களுக்கு வரும். நாங்கள் அதை கன்சல்ட் பண்ணி இமீடியட் கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறதுக்காக ஒரு ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். தென் இப்போ இதை ஆல்மோஸ்ட் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் நான் கொடுத்துட்டேன். இது வந்து மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணும்போது இருக்கிற ஃபீச்சர்ஸ். இது இப்போ முக்கியமாக நம்ம அந்த அக்கௌண்ட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த அக்கௌண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுக்கலாம், எக்ஸ்பென்சஸை என்ட்ரி போட்டுக்கலாம், உங்களுடைய ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் டேக்ஸ் இன்வாய்ஸ் இருந்தால் அந்த டேக்ஸ் இன்வாய்ஸை என்ட்ரி போட்டுக்கலாம், டேக்ஸு ஜிஎஸ்டி இல்லாமல் இன்வாய்ஸ் ஏதாவது பில் ஆஃப் சப்ளை கொடுக்குறீங்கன்னா அதையும் இதில் என்ட்ரி போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ரிப்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி நீங்கள் போட்ட என்ட்ரிலாம் என்னென்ன இருக்குங்கிறத ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் இன்வாய்ஸ் என்னெல்லாம் போட்டிங்களோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் ஆடிட்டருக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு அனுப்புறதுக்கு யூஸ் ஆகிற வரைக்கும் இது டீட்டெயிலாக செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ்னு ஒன்று இருக்குது. டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி போட்ட டேக்ஸ் இன்வாய்ஸ் என்னங்கிறத மட்டும் டவுன்லோட் பண்ணுறப்ப இது எக்ஸலில் டவுன்லோட் ஆகிக்கும். இந்த மாதம் என்ன இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இதில் எக்ஸலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்டிவான மாதத்துக்கும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதம் நம்ம வந்து போன மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு ஜூன் செலக்ட் பண்ணுறோம். இந்த ஜூன் மாதத்துக்கான ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது அது ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். அந்த டவுன்லோடான ஃபைல் வந்து எக்ஸல் ஆகிரும். அந்த எக்ஸலில் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு ஆடிட்டருக்கு ஈஸியாக அனுப்புகிற கான்செப்டில் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுக்கணும். பர்ச்சேஸ் என்ட்ரி ஏற்கனவே போட்டதாக இருந்தால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து புதுசாக நீங்கள் ஒரு என்ட்ரி போடணும் அப்படின்னா அந்த பர்ச்சேஸில் வாங்கின பில்லில் இருக்கிற ஜிஎஸ்டி
கிளைண்ட் நேமும் அந்த கிளைண்ட்டோட ஜிஎஸ்டி நம்பரு, இன்வாய்ஸ் நம்பரு, அதில் என்ன டீட்டெயில் இருக்குதுன்னு போட்டு, அப்போ அதை நம்ம பே பண்ணிட்டோமா, கிரெடிட் வாங்கினோமாங்கிறத டீட்டெயிலும் போட்டுட்டு, அதனோட டீட்டெயில் எல்லாத்தையும் இதில் என்ட்ரி பண்ணணும். டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு, ஜிஎஸ்டி எவ்வளவு, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எல்லாமே எவ்வளோன்னு போட்டு இந்த அமௌண்ட்டை எவ்வளோங்கிறத டீட்டெயில் போட்டோம் அப்படின்னா இந்த என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்டில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு பர்ச்சேஸ் பில்லை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 10 பில்லு பர்ச்சேஸ் பண்ணோம்னா 10 என்ட்ரி பண்ணிட்டோம்னா ரெக்கார்டு இருக்கும். நம்ம திருப்பி வந்து அந்த பில்லை வந்து தொலைச்சிட்டா கூட பயப்பட வேண்டியதில்லை. புது என்ட்ரி எப்படி போடுறது வந்துருச்சு. அதே மாதிரி டேக்ஸ் இன்வாய்ஸும் போடுறது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு போடும் பொழுது இப்போ ஒரு டேக்ஸ் ஜிஎஸ்டி நம்பர் வந்துருச்சு, டேட் வந்துருச்சு, டேட்டை மாற்றலாம்னாலும் மாற்றிக்கலாம். யாருக்கு போடுறீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் லிஸ்ட் இங்கே இருக்கணும். இந்த கஸ்டமர் லிஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தீங்களா கஸ்டமர்னு, அதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். டியூ டேட் என்னங்கிறது போட்டு இப்போ ஆட் ஐட்டம். இந்த ஆட் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில் நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் நீங்கள் அட்மின் பேனலில் பேக் எண்டில் ப்ராடக்ட் பேர், யூனிட் என்ன ப்ரைஸு, என்ன டேக்ஸ்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் அனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறேன். அனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு பர்சனுக்கு 480 ரூபா, அதில் ஜிஎஸ்டிக்கு எவ்வளோன்றது வந்துருச்சு. இந்த பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் சேர்த்து 566 ரூபா வந்துருச்சு. இது நான் ஆட்டோமேட்டிக்காக ஓகே பண்ணேன்னா வந்துடும். இப்போ இது ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நான் சும்மா வெரிஃபிகேஷனுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இதை நான் போட்டேன்னா ஜிஎஸ்டி அது ஆட் ஆகிரும். ஓகேங்களா? சரி, இது சிம்பிளாக பண்ணிக்கிறேன். அப்போ என்னென்னா உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி பேக்கெண்ட் அட்மின் பேனலில் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்டு ப்ரைஸை அங்கே மென்ஷன் பண்ணிக்கணுங்கிறத கருத்து. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பில்லோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இது டேக்ஸ் இன்வாய்ஸு, பர்ச்சேஸு, எக்ஸ்பென்ஸு, இந்த என்ட்ரி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பெரிய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அக்கௌண்டிங்க்குன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்காமல் இந்த அட்டண்டன்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறவங்களே உங்களுடைய அக்கௌண்ட்ஸை இதில் என்ட்ரி போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாஃப் வச்சு பண்ணுறவங்களா இருந்தால் ஆப்லேயும் பண்ணலாம், டெஸ்க்டாப் லேப்டாப்லேயும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லாகின், இந்த லாகின் வந்து ரெண்டுலேயுமே யூஸ் ஆகும். நிறைய ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல, அக்கௌண்டன்ட் தனியாக இருக்கிற இடத்துல ப்ராப்பராக அக்கௌண்டன்ட் போட்டு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே அக்கௌண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து பெருசாக பில்லு வராதுன்னா நீங்களே அதை இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். ஸோ சிம்பிளிஃபைடு யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு ஃபீச்சர்ஸை நாங்கள் வச்சுருக்கிறோம். இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா அதை ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்கஸ். நாங்கள் வந்து உடனடியாக அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறோம். டெக்னிக்கல் டீம் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. புது புது அப்டேட்டை அப்பப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வர இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் நாளுக்கு நாள் மார்க்கெட்டில் முன்னணியில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் கூடயும் பெஸ்ட்டாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் ஏதாவது அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்பப்போ அப்டேட் வரும், அதை உடனடியாக அப்டேட் பண்ணிக்கோங்க, பயன்பெறுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுங்கள். இதில் மெயில் இருக்குது, அதுக்கு மெயில் பண்ணுங்கள், இமீடியட் ரெஸ்பான்ஸ் வரும். உங்கள் சஜஷன்ஸையும் சொல்லுங்கள். நன்றி.